வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தகவல் சொல்கிறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிடித்த ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாகவே நிறைய பேர் ஜோதிடம் ஏன் பார்க்கணும், எப்போ பார்க்கணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் தொடங்கும் போது பார்க்கணும், அதை பார்க்குறதால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக ஒரு புரிதல் கொடுங்க. பொதுவாகவே ஜோதிடம் ஏன் பார்க்கணுங்கிற கேள்வி நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா? ஏன் பார்க்கணும், எதற்காக பார்க்கணும் அப்படின்னா, அதாவது இந்த முயற்சி எடுத்தால் இந்த முன்னேற்றம் கிடைக்கும், இந்த உழைப்பு இருந்தது அப்படின்னா இந்த செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான சமூகவியல் நீதியாக இருந்துகிட்டு இருக்குது, நியதியாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அப்படி இருந்த கூட ஒருவருக்கு சரியான வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பளம் இருக்கும், இருந்தாலும் அவருக்கு சேமிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். ஒருவருக்கு கை நிறைய காசு இருக்கும், ஆனால் ஒரு சொத்து சுகம் சேர்த்த முடியாத ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சே நீங்கள் ஜோசியத்தை நம்புறீங்க, ஜோசியம் பாருங்கன்னு சொல்கிறத விட உங்கள் பக்கத்து வீட்டை கவனித்து பாருங்களேன். சொல்லுவாங்க பாரு சில பேர், இந்த பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அப்பா மாதிரி இருப்பாங்க, தாத்தா மாதிரி இருப்பாங்க, அந்த வயசில் உள்ளவங்க சொல்லக்கூடியது. அன்னைக்கெல்லாம் அந்த வீடு எனக்கு சும்மா வந்தது, இந்த இடமெல்லாம் சும்மா வந்தது, ஒரு கிரவுண்டு 5000 சொன்னாங்க, எங்கிட்ட நிறைய காசு இருந்தது, நான் அன்னைக்கெல்லாம் வாங்கி போடணும்னு நினைக்கல, இன்னைக்கு ஒரு கிரவுண்டு 2 கோடி சொல்கிறாங்க அப்படிம்பாங்க. அதாவது அறிவு இருக்குது, திறமை இருக்குது, பட்டம் இருக்குது, படிப்பு இருக்குது, ஆனால் அந்த பூமியை வாங்கணுங்கிற ஆசை வல்லபதி அவருக்கு. இது எதனால்? கையில் காசு இருந்து கூட அந்த பூமி வாங்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் அவருடைய ஜாதக ரீதியான அமைப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை ஒன்று. அதே மாதிரி கையில் காசு இருக்கிற எல்லோருமே பூமி வாங்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத விட கையில் காசு இருந்து கூட பூமி வாங்க முடியாமல் கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. இன்னும் நிறைய பேர் ஒரு பூமிக்காக ஆசைப்பட்டு குருவி சேர்த்துன மாதிரி சேர்த்து வச்ச காசை முன்பணமாக கொடுத்து அதுக்கப்புறம் முட்டுக்கட்டை ஏற்பட்டு தேவையில்லாமல் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அலைய வேண்டிய சூழல் வருது இல்லையா? அதுவும் ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் இது நடந்துச்சு அப்படின்னு வருத்தப்படுவது உங்களுடைய வாழ்க்கை இயல்பு. ஆனால் அந்த விஷயம் நடப்பதற்கு முன்னாடியே இது நடக்க போகுதுன்னு உங்களுக்கு அறிவியல் ரீதியாக அல்லது ஆன்மீக ரீதியாக சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஜோதிடம் இந்த ஜோசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்து 50 வருஷம் 60 வருஷம் கழித்து அதுக்கு ஏதாவது ஒரு நோய் வைங்களேன், இந்த நோய் மூலமாக அவருக்கு பாதிப்பு, இந்த நோய் மூலமாக அவருக்கு மரணம், அல்லது இந்த நோய் மூலமாக அவருக்கு நோய் நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மருத்துவர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறோம். 60 வயசில் நோய் நம்ம தளர்ச்சி அடைஞ்சு அந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மனுஷால் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் மருத்துவரை பார்த்து அந்த மருத்துவர் 1008 டெஸ்ட்டு எடுத்து அதுக்கப்புறம் அவர் 1 வாரம் 2 வாரம் மருந்து கொடுத்து அதில் சரியாகாத பட்சத்தில் இந்த மாதிரி நோய் இருக்குதுங்கிற விஷயத்த சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரியான நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த மாதிரி நோய் வந்ததுன்னு விஷயத்தை 65 வயசில் ஒரு மருத்துவர் சொல்கிறாரு. அந்த குழந்தை பிறந்து 5 மாதத்தில் 65 வயசில் இந்த நோய் வரும் விஷயத்தை சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஜோசியத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது மதிக்கப்பட வேண்டிய மாபெரும் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. நோய் வருது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி நோயில் தற்காத்துக்கக்கூடிய அமைப்பு அதற்குண்டான வழிபாடுகளை சொல்லுது. அல்லது அந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மரணம் அப்படிங்கிற விஷயத்தை தருணமாக இருக்கிறதுனால தடுக்க முடியாதுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. யாராக இருந்தாலும் 100 வயசு வாழலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கலாம். இருக்க முடியுதா? அதாவது 6 மாதத்தில் மரணத்தை தழுவுறாங்க, 5 வயசில் மரணத்தை தழுவுறாங்க, 20 வயசில் மரணம் வருது, 35 வயசில் மரணம் வருது, 60 வயசில் மரணம் வருது, 105 வயசில் மரணம் வருது அப்படிங்கிறது இயல்பாக இருந்துட்டு இருக்குது. அப்போது இந்த மரணம் அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லாமல் பிறக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்பிக்கையோடு உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்பு ஆன்மீகத்தில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. அந்த ஆன்மீகத்தை நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உங்களுக்கு கை கொடுக்க வேண்டிய அல்லது காப்பாற்றப்பட வேண்டிய அமைப்பு அந்த ஆன்மீகத்துக்கு உண்டான மிகப்பெரிய விதியாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த ஆன்மீகத்தில் கூட பார்த்தீங்கன்னா எந்த சாமி உங்களை காப்பாற்ற போகுது, எந்த மனுஷால் உங்களுக்கு உதவ போகிறாரு, அந்த உதவி எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்பட போகும், அல்லது அந்த உதவி மூலமாகவே உங்களுக்கு உபத்திரம் இருக்குது அப்படிங்கிறது. உபகாரம் இல்லாவிட்டாலும் உபத்திரம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியது நம்ம ஜோதிஷம். அந்த மாதிரியான விஷயங்களை மெல்ல மெல்ல சொல்லக்கூடிய அமைப்பு ஜோசியம் அப்படிங்கிற ஜாதகத்துக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சாதகமா அல்லது பாதகமாங்கிற விஷயத்தை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் மறுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது.
சாதாரணமாக சின்ன வயசில் கல்வி கற்றுக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வகுப்பறையில் முன்னாடி பெஞ்சில் உட்கார்ந்தவங்கெல்லாம் முதல் மார்க் எடுத்தவங்க அப்படிங்கிற ஒரு ரேங்க் வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் வாழ்க்கையில் வந்து நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க அப்படிங்கிறது ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. அதுவும் உண்மைதான், மறுக்க முடியாது. அதே மாதிரி கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கு பிள்ளை அப்படின்னு ஒரு செல்ல பேர் வச்சுருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் வந்து எந்த வகையிலும் முன்னேற முடியாது அப்படின்னு சின்ன வயசுலேயே, அதாவது நமக்கெல்லாம் வந்து கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான் வந்து ஒரு வரமுறை வச்சிடுறாரு. ஆனால் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து முடிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வயசு 10 வயசில் கல்வி முக்கியம், 25 வயசில் உத்தியோகம் முக்கியம், 35 வயசில் உலகத்தில் கௌரவம் முக்கியம், காசு பணம் முக்கியம். அந்த மாதிரி நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முதல் பெஞ்சில் உள்ளவர் வந்து நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காரு, நல்ல ஒரு உத்தியோகம் கிடச்சிருக்குது, நல்ல சம்பளம் வாங்குறாரு, நல்லா இருக்கார், சந்தோஷம்தான். ஆனால் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துக்கிறவர் வந்து மக்கு பிள்ளை அப்படின்னு பேர் எடுத்த அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கே மிகப்பெரிய ஒரு அமைப்பில் ஒரு தலைவராக இருந்துகிட்டு இருப்பார், அல்லது ஒரு மந்திரியாக இருந்துகிட்டு இருப்பார். இதையெல்லாம் வந்து சொல்லக்கூடியது. மக்கு பிள்ளையை கூட மாபெரும் பிள்ளையாக சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜோசியம் என்ற அமைப்புக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் சொல்ல முடியாதது, பெத்து போட்ட தாயார் சொல்ல முடியாதது, மற்றவங்களால் வந்து கேலி செய்யப்பட்ட சமூகத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு வாழ முடியும், எந்த வயசில் வாழ முடியும், எத்தனை நாள் வாழ முடியும், எவ்வளவு வருஷம் கழிச்சு நீங்கள் வீழ முடியுங்கிற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த ஜோசியத்துக்கு உண்டான சிறப்பாக வந்துட்டு இருக்குது. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் அவங்க சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆவது பெண்ணாளா அல்லது அழிவது பெண்ணாளா அப்படிங்கிற விஷயத்தை முடிவாக சொல்லக்கூடிய தகுதி, தெளிவாக சொல்லக்கூடிய தகுதி ஜோசியம் அப்படிங்கிற ஜோதிடத்திற்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். ஸோ ஆக மொத்தம் ஜாதகம் ஏன் பார்க்கணும், எதுக்காக பார்க்கணும், எப்பெல்லாம் பார்க்கணுன்ற கேள்விக்கு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்கு. ஸோ இனிமேல் இன்னும் நிறைய பேர் அவங்க ஜாதகத்தை கொண்டு வந்து பார்ப்பாங்க நான் நம்புகிறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களில் பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே டிஸ்பிளேல வர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சாரை நேரில் வந்து பார்க்கலாம். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது முன்பதிவு செய்கிறதுக்கு மட்டும்தான் அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜயோகம் டிவியில் பார்த்தீங்கன்னா புத்தம் புது ஆன்மீக தகவல்கள், மாத பலன்கள், தின பலன்கள், பல விஷயங்கள் வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என்ன போன்ற விஷயங்கள் தாண்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன போன்ற எல்லா தகவல்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.